அடே ஆண்டவா, இது என்ன நியாயம்? என் மாச சம்பளம் 20,000 தான், ஆனா இஎம்ஐ 22,000 வருது. இப்ப நீயே வந்து இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கல, உன் பேர் எழுதி வச்சு நான் செத்துருவேன் பாத்துக்கோ. தம்பி, நீ யாரா? நான் தான் கடவுள். கடவுளா? பார்த்தா கடலை விற்கிற மாதிரி இருக்க, கடவுளுங்கிற. நம்பலையா? சாமி சாமி, நீ உண்மையாவே கடவுளா? என்ன ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க? ஏன் நாங்கெல்லாம் ஜீன்ஸ் டிஷர்ட் போடக்கூடாதா? ஐயோ சாமி, நீ எதுனா ஒன்று போடு. நீ எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரி, என்னை ஏன் கூப்பிட்ட? இங்க பாருங்க சாமி, சம்பளம் போட்டு 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பேங்க் பேலன்ஸ் 10 ரூபாய்க்கு வந்து நின்றுச்சு. இதுக்கு எதாவது வழி சொல்லுங்க சாமி. இப்பவே உன் அக்கௌண்ட்ல 8 0 ஆட் ஆயிருக்கும் பாரு. ரொம்ப நன்றி சாமி. யோ, என்ன வெறும் 0 மட்டும் தான் இருக்கு? முன்னாடி இருந்த ஒண்ணுங்க. உன்கிட்ட இருந்த அந்த 10 ரூபாயும் நான் காணிக்கையா எடுத்துக்கிட்டேன். நீ அடுத்த வாரத்தை கேளு. சரி சாமி, நான் நோய் நொடி இல்லாம நிம்மதியா வாழணும். நோய் வரக்கூடாதா? சரக்கு அடிப்பியா? அதெல்லாம் அடிப்பேன் சாமி. தம்மு? அட, சரக்கு தம்மு பீடி கஞ்சா ஆன்சு கூலிப்புன்ட்டு எல்லா பழக்கமும் என்கிட்ட இருக்கு சாமி. ஏன் இப்ப கூட வாயில தலகாணி இருக்கு. இவ்வளோ பழக்கத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். சரி, இப்ப நான் என்னதான் சாமி பண்றது? உன் மூக்குக்கு கீழே என்ன இருக்கு? வாய். அதை மூடிட்டு இருந்தாவே எந்த ஒரு நோயும் வராது. சரிங்க சாமி, நான் ரொம்ப நாளாவே சிங்கிளா இருந்துட்டேன். என் வாழ்க்கையில ஒரு உண்மையான காதல் வருமா? உனக்கு எல்லாரு மேலேயும் உண்மையாதான் காதல் வரும், ஆனா உன் மேல யாருக்கும் காதல் வராது. ஏன் சாமி? பின்ன போற வர பொண்ணுங்களையெல்லாம் பொறுக்கி மாதிரி பார்த்தா காதலா வரும், கால்ரா தான் வரும். சரி சாமி, எனக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே சோறு வரணும். உட்கார்ந்த இடத்துல சோறு வராது, கக்கூஸ் தான் வரும். அட என்ன சாமி, நீங்க எந்த வாரம் கேட்டாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, கடைசியா ஒண்ணு கேட்கறேன். என்ன? இனிமே என்னை பத்தி எந்த ஒரு கெட்ட செய்தியும் என் காதுக்கு வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வர வேணும். காதுன்னு ஒன்று இருந்தாதானப்பா கேட்கறக்கு. என்ன சாமி சொல்றீங்க? ஒன்றும் புரியல. இனிமே ஓங்காது கேட்காது சாமி.